ரீசெண்ட் இந்தியன் சினிமாவில் ஆக்ஷனு, லவ், ஃபீல் குட், கண்டென்ட் ஓரியன்டட், டிவோஷனல், கிரைம் த்ரில்லர், ஏன் ஹாரர் காமெடி படம் கூட வந்திருக்கு. ஹாரர் காமெடி படமா? அதான்டா ராஜா அது. அது உனக்கு ஹாரர் காமெடியாடா? ஆனால் பெரிய ஸ்பை த்ரில்லர் படம் எதுவுமே வரவே இல்லை ரீசெண்ட் டைம்ஸில். எனக்கு தெரிஞ்சு ஸ்பை த்ரில்லருங்கிற ஜானரே நம்ம பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருக்கோம். விஸ்வரூபமான சில படங்கள் மட்டும் தான் ஸ்பை த்ரில்லர் ஜானரில் இருக்குது. அந்த ஏக்கத்தை போக்க வந்த படம் தான் துரந்தர். இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர் பார்த்த உடனே எனக்கு இந்த படம் பயங்கரமாக ஹைப் ஆகி போச்சு. இந்த படம் பார்த்தே ஆகணும்னு அப்படியே முடிவெடுத்துட்டேன். ஆனால் பாலிவுட் சைடு பெரிய ஹைப் இந்த படத்துக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன் தேரேஷ்குமாரை விட இந்த படம் கம்மியான ஓப்பனிங் தான் பண்ணியிருந்துச்சு. பட் ஒன்ஸ் ரிலீஸ் ஆன உடனே ரிவ்யூலாம் பார்த்துட்டு படம் அடித்து துவச்சிருச்சு. போதும் போதும் போதுங்கிற அளவுக்கு படம் பயங்கரமாக ஓடுன்னு ஓடிடுச்சு. நியர்லி 1400 crores வந்து கிராஸ் பண்ணியிருக்கு வேர்ல்டு வைடு. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஆர்டிஸ்ட் போட்டால் மட்டும் பத்தாது. நல்லா படம் எடுத்தால் தான் படம் ஓடும், தெரியுதா? ஆக்சுவலி இந்த படம் தான் நான் 2025 கடைசியாக பார்த்த படமா? ஏன் அப்படி? அதான் 31 டிசம்பர் பார்த்தேன், அதனால கடைசியாக பார்த்த படம். ஓகே, இந்த படத்தை பற்றியோட என்னோட ஒப்பீனியன் தான் இந்த வீடியோவில் இருக்க போது. ஐயோ வீடியோ மொக்கையாக இருக்காது, நல்லா தான் இருக்கும், முழுசாக பாருங்க. இந்த படம் 1999 ஐசி ஹைஜாக் அப்புறமும் 2001 பார்லிமெண்ட் அட்டாக் அப்புறமும் நடந்த கதையாக எடுத்துருக்காங்க. இந்த அட்டாக்ஸ்லாம் அப்புறம் இந்தியா பாகிஸ்தானோட அண்டர்வேர்டுக்குள்ள தன்னோட ஸ்பை அனுப்புறாங்க. அந்த ஸ்பை என்ன பண்றாங்க தான் இந்த படம். வழக்கமான பாலிவுட் ஸ்பை த்ரில்லர் படமாய் கிரிஞ்சா இல்லாம இந்த படம் வேற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் விஸ்வரூபத்தையும் உடச்சனையும் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு கதை தான் இந்த படம். ஃபர்ஸ்ட் ஆக்டர்ஸ் கிட்ட வந்து போனா ரன்வீர் சிங், சாரா அர்ஜுன், அக்ஷய் கண்ணா, சஞ்சய் தத் மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இவங்களோட எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் செமையா நீட்டா இருந்துச்சு. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் அவங்க சூப்பரா பண்ணியிருந்தாங்க. முக்கியமா சொல்லணும்னா அக்ஷய் கண்ணா பிளஸ் மேஜர் இக்பாலா பிளே பண்ண அர்ஜுன் ராம்பால், இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸும் டெரிஃபிக்கா இருந்துச்சு. ரன்வீர் சிங் ஒரு ஸ்பை அப்படிங்கறதுனால கொஞ்சம் சட்டிலான ரோல் தான், அது அவர் நீட்டா பண்ணியிருந்தார் இந்த படத்துல. ரன்வீர் சிங், சாரா அர்ஜுனா என்னடா காம்போ அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்டீங்கன்னா படத்துல அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு, படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கிரீன் பிளேலாம் 3 இருந்துச்சு. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 45 நிமிஷம் படம் போனதே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு கம்பேரிட்டிவ்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்பீடா இருந்த மாதிரி இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபிலாம் தரமா பண்ணியிருந்தாங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. உண்மையாவே பாகிஸ்தான் குள்ளாரே போயிட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். துரந்தர் டைட்டில் ட்ராக் நான் நச்சுனா இஷ்க் ஜலாஹ ஷராரத், அதுவும் அஜய் சிங் வாய்ஸ் கெஹ்ருவா. எப்பா வார்த்தையில சொல்ல முடியுமா அந்த பாட்டை? கெஹ்ருவா இஸ் மை ஹார்ட்ரா. சார் நீங்க கூட விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க. எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒருத்தர் விட்டுட்டு போறவங்க தானே ராஜா. அனிமலுக்கு அப்புறம் ஒரு டிஃப்ரெண்டான பாலிவுட் ஆல்பம் துரந்தல தான் இருந்துச்சு. அதே மாதிரி வயலன்ஸ் எலிமெண்ட் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணப்பட்டிருந்துச்சு. ரொம்ப கிரவுண்டடாகவும் ரொம்ப புட்டலாகவும் இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வயலன்ஸாக இந்த படத்தில் நான் என்ஜாய் பண்ணேன். ஸ்டோரியாக பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு கேங்ஸ்டர் படம் தான். ஆனால் இது மிச்ச படத்துல எப்படி வேறுபடுதுன்னா இது ஒரு ஸ்பை த்ரில்லராக காமிச்சிருக்கிறதா. அதுவும் முக்கியமாக நிறைய ரியல் இன்சிடென்ட்டாக இந்த படத்தில் வந்து சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அந்த ஃபிக்ஷன் எலிமெண்ட்டையோ ரியாலிட்டியோ ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணிருந்தாங்க இந்த படத்தில். 1999 ஹைஜாக், 2001 பார்லிமெண்ட் அட்டாக், 2008 மும்பை அட்டாக், பலுச்சிஸ்தான் பாகிஸ்தான் பொலிட்டிக்கல் வார், அது இல்லாமல் நிறைய ரியல் லைஃப் கேரக்டர்ஸோட இன்ஸ்பிரேஷன்ஸ் இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது சூப்பராக இருந்துச்சு தாண்டி அதை ஸ்டோரியோட பிளெண்ட் பண்ண விதம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, அப்போ படத்தில் நெகட்டிவே இல்லையானா சின்ன சின்ன நெகட்டிவ்ஸாக இருந்துச்சு. முக்கியமாக சொன்னால் வில்லன் கேரக்டர் சின்னதாக அவனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருந்தாலுமே ரைட்டிங்காக அவங்களுக்கு கொஞ்சம் வீக்காக தான் இருந்துச்சு. லைக் அவங்க ரொம்ப டிமாண்டிங்காக இல்லை. எனக்கு மேஜர் இக்பால் கேரக்டர் ஒர்க் ஆன அளவுக்கு ரெஹ்மான் தயத் கேரக்டர் வந்து ஒர்க் ஆகலை. ஏன் அப்படின்னா ரெஹ்மான் தயத் கேரக்டரை ஹம்சா கேரக்டர் ஓவர்டேக் பண்ணிடுது. லைக் ரெஹ்மான் தயத் அப்பாவை கொள்ற சீன், அதே மாதிரி எஸ்பி சௌத்ரிட்ட வந்து காப்பாற்றுற சீன், இந்த 2 சீன்லையுமே ஹம்சா ரெஹ்மான் தயத் கேரக்டரை ஓவர்டேக் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் இதெல்லாம் ஒரு பெரிய நெகட்டிவே கிடையாது. 2025 நிறைய மீடியாக்கர் பேன் இந்தியா படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த படம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? வேற மாதிரி. ஓகே மக்களே, நெட்ஃப்ளிக்ஸில் படம் அவைலபிளாக இருக்குது. ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் அப்படின்னு எல்லா லாங்குவேஜும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பிடிச்சிருக்கோ அந்த லாங்குவேஜ் போய் பாருங்க. சரி, இதெல்லாம் வேலைக்காவது ஒரு ரீவாட்சை போட்ட வேண்டியது தான். மஜா படம் செம்மையா இருந்துச்சு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.